வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். அதாவது இது பிசிஓடிக்கும் ரொம்ப நல்லது. பிசிஓஎஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதேபோல கருமுட்டை வளர்ச்சிக்கு மிக சிறந்த ஒரு ஆசனம்னு சொல்லலாம். குழந்தையின்மைக்கு உண்டான ஒரு ஆசனம்னு சொல்லலாம். இதுல 3 ஆசனாஸ் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம செய்யும் பயிற்சிய பார்க்கலாம். இப்போ நம்ம இதுபோல் நிலையில அமர்ந்து கொள்கின்றோம். அமர்ந்துட்டு, இப்ப நம்ம செய்ற ஆசனத்தோட பெயர் வந்து ஜானு சிரசாசனம். இப்ப இந்த கால இங்க மடக்குறோம். மடக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் போல செய்றோம். முன்னாடி குனியும்போது மூச்சு வெளியில போகும். இப்படி போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ ஆசனத்துக்கு வரும்பொழுது கை எங்கிருந்து கொண்டு வரோம். ஒரு 30 எண்ணிக்கை 3 சுற்று செய்யலாம். நீங்க ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்போது நார்மல் சராசரியான சுவாசம் வரணும். இப்போ நம்ம வார்ம் அப் செய்றோம். ஒரு 5ல இருந்து ஒரு 10 எண்ணிக்கை செய்தால் போதும். இப்போ ஆசனத்துக்கு வரும்பொழுது முப்பது எண்ணிக்கை இது போல செய்யணும். இது வந்து ஒரு சுற்று. இது போல உங்களால 3 சுற்று ஆரம்பத்துல செய்யலாம். உங்களால முடியலன்னா 2 சுற்று செய்யலாம் தாராளமா. அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப நம்ம செஞ்சது ஜானு சிரசாசனம். இப்ப செய்யறது பச்சிமோத்தாசனம். இப்போ இது போல நார்மலா அமர்ந்து கொள்கின்றோம். இது போல வார்ம் அப் செய்றோம். நீங்க வார்ம் அப் எக்சர்சைஸ் செஞ்சுட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அதாவது பிடிப்புகள் எங்கேயும் ஏற்படாது. நல்லா ஃபிளெக்சிபிலிட்டி குனியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதுல நம்ம எடுத்தோம்னா நம்ம தலை நெத்தி பகுதி என்பது மூட்டை தொடணுமா அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம். இப்ப இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய யூட்ரஸ் என்பது நல்லா வலுவடையக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். அதே போல கருமுட்டையோட வளர்ச்சி நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த மாத விலக்கு ஏற்படும் பொழுது வயிற்று வலியும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். இதுல மென்சஸ் ஆன டைம்ல இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம். உணவு உண்ட பிறகு செய்வதென்றால் 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும். லிக்விட் ஆயிட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு நம்ம ஆசனம் செய்யலாம். எப்போ உங்களுக்கு தீட்டு நிக்குதோ அப்போ இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம். மென்சஸ் டைம்ல ஆசனாஸ் மேற்கொள்ளக்கூடாது. இது போல பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம பச்சிமோத்தாசனம் செய்யலாம். இப்போ இங்கிருந்து வந்துட்டோம். இதுல ஒரு 30 எண்ணிக்கை. ஒரு 3 சுற்று இல்ல 2 சுற்று மேற்கொள்ளலாம். இப்போ 3வதா செய்யக்கூடிய ஆசனம் வந்து தித்திலி ஆசனம். பட்டாம்பூச்சி ஆசனம்னு சொல்லுவோம். இதுல கால்கள இப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும். கை அப்படியே 2 கைகளும் ஒன்றாக கோர்த்து இன்டர்லாக் பண்ணிடும். இந்த ஆசனம் வந்து அதாவது கன்சீவ் ஆன பிறகு ஒரு 4வது மாதத்திலிருந்து டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த ஆசனம் தித்திலி ஆசனம் மட்டும் தாராளமா செய்யலாம். இது வந்து டெலிவரிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் சொல்லலாம். அதாவது நார்மல் டெலிவரிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுல இந்த ஆசனத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க தாராளமா 10 நிமிஷம் செய்யலாம். நீங்க அந்த கன்சீவா இருக்கிற நேரத்துல 5வது மாதத்துல இருந்தோ இல்ல டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் தான். உங்களுக்கு இந்த 3 ஆசனத்துல எந்த ஆசனம் உங்களுக்கு சுலபமா இருக்கோ அந்த ஆசனம் என்பது நீங்க பயிற்சி மேற்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. அதே போல ஆசனாஸ் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும், குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு மேற்கொள்ள வேண்டும். சில ஆசனா செய்யும் பொழுது
பிடிப்புகள் ஏற்படும். அதாவது வாயு தொல்லை இருப்பதனால சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல மோஷன் ப்ராப்ளம் என்பது இருக்கக்கூடாது. அதுக்கு நம்மளுடைய வாயு தொல்லை இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால மலம் என்பது காலையில போறப்ப நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆசனம் செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சில இடத்துல பிடிப்புகள் வரும். இது இயற்கை. அதாவது அங்க இருக்கிற வலிகளை வெளிய கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எதனா ஒரு பிசிக்கலா ஒர்க் அவுட் பண்ணும்போது சில பிடிப்புகள் ஏற்படும். இது இயற்கையா வரக்கூடியது தான். நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, இல்ல நம்ம ஒரு சில பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் செஞ்சுட்டு செய்யும் பொழுது அந்த பிடிப்புகள் என்பது வராது. அதனால வார்ம் அப் எக்சர்சைஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத கடைபிடிங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.